ஒரு அபத்தம் இருப்பல. ஐயோ இந்த மாதிரி டம்முன்னு வந்து விழுகுறாங்களே, விழுந்தா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய மொத்த பாடி வெயிட்டுமே வந்து வால் எலும்புல போயிருங்க. அந்த பிரஷர்னால என்ன ஆகும்னா அந்த வால் எலும்புன்னு சொல்றக்கூடிய அந்த காக்சிக் போன் வந்து அப்படியே ஃபிராக்சர் ஆயிருங்க. இதை வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். அது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா உள்ள லைட்டா உள்நோக்கி வளைஞ்சிருக்கும். இல்ல அப்படின்னா சில பேருக்கு நல்லாவே வளைஞ்சு ஃபிராக்சரே ஆயிரும். சோ இந்த கண்டிஷனா வந்து காக்சிடைனியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களால வந்து சோஃபால உட்கார முடியாது ரொம்ப நேரம், சேர்லயோ இல்ல பெஞ்ச்லயோ தரையிலயோ கண்டிப்பா உட்காரவே முடியாதுங்க. உட்கார்ந்தா சிவியரான பெயின் இருக்கும். உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து டோனட் பில்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லோ இருக்கு. இந்த பில்லோல பாத்தீங்க அப்படின்னா நடுவுல வந்து ரவுண்டா ஒரு ஓட்ட மாதிரி இருக்கும். சுத்தி மட்டும் தான் ஸ்பாஞ்ச் இருக்கும். சோ அந்த பில்லோ போட்டு உட்காரும் போது என்ன ஆகும்னா நம்ம வால் எலும்பு வந்து தரையில டச் ஆகாது. எந்த ஒரு பிரஷருமே அதுக்கு போகாது. சோ அதனால டோனட் பில்லோ போட்டு ரொம்ப நேரம் அவங்க உட்கார முடியும். இந்த டோனட் பில்லோ இல்லாம வேற ஏதாவது உட்கார ட்ரை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா உட்காரவே முடியாது. சோ இதுக்கு வந்து நல்ல பெஸ்டான ஒரு கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, ஆயில் அப்ளிகேஷன் பண்றீங்க, இல்ல ஒத்தரம் கொடுக்குறீங்க, இல்ல ஹாட் வாட்டர் வச்சுட்டு அதுல வந்து உட்கார்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துக்கு நல்ல சர்க்குலேஷன் நிறைய போயிட்டு ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி நல்லாவே பெட்டர் ஆகும். சோ அது மட்டும் கிடையாது, டோனட் பில்லோ வந்து ரெகுலரா யூஸ் பண்ணணும். நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா யாராவது இந்த பிரச்சனையில வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. Thank you so much.